Hi, hello and welcome back to Tirupati YouTube channel. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நெய் மைசூர் பாக்கு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் சர்க்கரை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கடலை மாவு எடுத்துக்கோங்க. அரை டம்ளர் கடலை மாவுக்கு 3/4 டம்ளர் சர்க்கரை. நீங்கள் ஒரு டம்ளர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரை டம்ளர் கடலை மாவு ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு அதுக்கு ஒரு அரை டம்ளர் எண்ணெய் எடுத்துருக்கேன். அதையும் அதிலே ஊற்றிக்கலாம். நம்ம எடுக்கிற கடலை மாவை விட நம்ம எண்ணெய் நெய் அதிகமாக எடுத்துக்கணும். நம்ம எண்ணெயும் கடலை மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கட்டிகளே இல்லாமல் நல்லா கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஆட் பண்ணி நல்லா லெவல் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு கம்பி பதம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதில் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்ச அந்த கடலை மாவு மிக்ஸை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைனா அடிப்பிடிச்சிரும். நம்ம செய்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். நம்ம நெய் மைசூர் பாக்கு தான் செய்கிறோம். கரெக்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு உள்ள நல்லா கரெக்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சமாக ஓரளவுக்கு குக்காகி வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு டம்ளர் நெய் எடுத்துருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நம்ம ஃபுல்லாக நெய்லேயே கூட செய்யலாம். சாப்பிட முடியாது, திகட்டிடும். அதனால் கொஞ்சமாக நெய்யும் கொஞ்சமாக ஆயிலும் எடுத்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள் பாண்டலில். அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஆயில் தடவி வச்சுருந்தோம். அந்த பிளேட்லேருந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மைசூர் பாக்குனுடைய பேட்டர் ரெடி பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அதில் ஆயில் ஆட் பண்ணி நல்லா கரெக்டாக லெவல் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஆறிட்டுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா பீஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு
செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் கரெக்டாக இருந்துச்சா இல்லையான்ட்டு. பர்ஃபெக்டான மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. And then thanks for watching.